உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த பதிவில் ஆணி மாதத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் 12 ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது. எப்போவுமே இந்த தமிழ் மாத பலன் சொல்லும்போது என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா, தமிழ் மாத பிறப்பு அப்போ தான் இந்த சூரியன் ஒவ்வொரு ராசியும் நகர்வார். இந்த சூரியனுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய திருவிழாக்கள், நம்ம மாதம் கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் எல்லாமே சூரியனுடைய பெயர்ச்சியை வச்சு தான் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு பெயர்ச்சி தான் எப்போவுமே தமிழ் மாதத்தில் கண்டிப்பாக நடந்துகிட்டே வரும். அப்போ அந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா யோகங்களையும் சில பேருக்கு சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். அது எந்தெந்த விஷயத்தில் யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்றதான் டீட்டெயிலாக தனித்தனியாக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மீன ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு ஆணி மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்க போகுது. உங்கள் ராசியிலேயே சனி பகவான், 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் குரு சூரியன், 6ஆம் இடத்தில் செவ்வாய் கேது, 12ஆம் இடத்தில் ராகு. இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. முதல்ல பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்ப்போம், கடைசியாக நெகட்டிவ் பார்ப்போம். இல்லை நிறைய மீனராசி என்பவர்கள் நெகட்டிவாகவே யோசிச்சு இப்போ வெறும் பெருசாக எதையும் ட்ரை பண்ணாமல் விட்டுடுறாங்க. பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசியாதிபதி 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் இருக்கார். கூடையே சூரியனுடன் சேர்ந்து பலம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்னா, கேந்திரத்தில் கிரகம் இருக்கா, அந்த கேந்திரம் சொல்லக்கூடியது 1, 4, 7, 10. இப்போ கோச்சாரத்தில் அதே போல் மீனராசி என்பவர்களுக்கு கேந்திர ஸ்தானத்தில், அதாவது 4ஆம் இடத்துல முக்கியமான ராஜகிரகங்கள் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய தனக்காரகனான குரு பகவானும் இருக்காங்க. அது ஒரு பெரிய சிறப்பான அமைப்பு. எப்போவுமே என்னென்னா, பணம் வரணும் அப்படின்னா இந்த சூரியனும் குருவும் சேரக்கூடிய காலகட்டத்தில் தான் பண வரவுகள் வரும். அதுவும் மீனராசி என்பவர்களுக்கு ராசியாதிபதியே குரு பகவான் கேந்திர ஸ்தானத்தில் சூரியனுடன் இணையும் போது இந்த மாதம் வருமானத்துக்கு குறை இருக்காது. அப்போ வருமானத்துக்கு குறை இருக்காதுன்னா என்ன பண்ணணும், வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் ஏதாவது வேலையை விட்டுருப்பீங்க, இல்லை வேலை வேண்டான்னு வெளில வந்திருப்பீங்க, அதனால் ஒரு 6 மாதம் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் பயங்கரமான ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க. நீங்களாக வேலையை விட்டு போவீங்களா இல்லை வேலையை விட்டு தூக்கலாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கும் தெரியுது. இருந்தாலும் வேறு வழி இல்லை சார், நான் எப்படி சார் ஹவுசிங் லோன் கட்டுறது, நான் எப்படி கார் லோன் கட்டுறதுன்னு இழுத்து பிடிச்சி, ஒரு குழந்தை எப்படி காலைல ஸ்கூலுக்கு போகும்போது அழுதுகிட்டே போகுமோ அது மாதிரி இப்போ வேலைக்கு அழுதுகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஏதாவது ஒரு மாறலான்னு பார்த்தா எங்கே சார் மார்க்கெட்டே, ஜாப் மார்க்கெட்டே மோசமாக இருக்குது அப்படி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம். அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. மீன ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே வேலை வாய்ப்பு கிடைக்கும். என்னென்னா, நீங்கள் எல்லாருக்கும் பிளான் போட்டு கொடுப்பீங்க, எப்படி வேலைக்கு ட்ரை பண்ணணும், எப்படி அட்டன் பண்ணணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எல்லாம் பிளான் பண்ணிக்கணும். ஆனால் நீங்கள் செய்யும்போது அதில் ஒரு தவறு நடக்கும். அதை மட்டும் திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்புகளை ஒன்றும் குறை இருக்காது. வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கண்டிப்பாக வரும். எங்கே சார் வேலையை விட்டு அனுப்பாமல் இருந்தால் சரிதான் அப்படின்ற யோசனை இருக்குது. அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. பாருங்கள், உங்களால் இந்த மாதம் ப்ரொமோஷன் வாங்க முடியும். அதற்கான உழைப்பை போடுங்க. என்னென்னா, ராசியில் சனி இருக்கும்போது என்னன்னா, ஒரு குழப்பமான மனசு எப்போவுமே இருக்கும். நம்ம செய்கிற வேலை கரெக்டாக, நம்ம ரொம்ப நாள் இங்கே வேலையில் இருப்போமா, நம்மளை திடீர்னு வேலையை விட்டு அமிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு அப்படியே மதில் மேல் பூனை மாதிரி அப்படியே நகர்ந்துட்டு இருக்கீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற வேலையும் ஒழுங்காக கவனம் செலுத்தாமல் இருக்கீங்க.
இல்லைனா இந்த மாதம்லாம் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய மாதம். இல்லை சார் நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார், நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், என்னை நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இன்க்ரிமெண்ட் உண்டு, டவுட்டே கிடையாது. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா 10ஆம் இடத்தை குருவும் சூரியனும் சேர்ந்து பார்க்க போகிறாங்க. தொழிலில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும். யாராவது ஒருத்தர் இன்வெஸ்டர் வந்து உங்களுக்கு பணத்தை கொடுத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் 5ஆம் இடத்தில் புத பகவான் இருக்க போகிறார். அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பிஸ்னஸை நல்ல லெவலுக்கு ஏதாவது ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கிளிக் ஆகிடும். அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணுறது தான் கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, என்ன பண்ணாலும் பிஸ்னஸ் அப்படி தான் இருக்க போகுது, தேவையில்லாமல் எதுக்கு செலவு பண்ணுவானே, தேவையில்லாமல் எதுக்கு யோசிப்பானே, அப்படின்னு இருக்கிறத ஓட்டுவோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஒவ்வொரு மாதமும் இந்த கிரக சுழற்சிகள் இருக்குது, கிரக நகர்வுகள் இருக்குது. அப்போ என்னென்னா மனசு மாறிக்கிட்டே இருக்கும். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும். இல்லைன்னா என்ன ஆகும், உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். இந்த மாதம் நிறைய யோசிங்க, என்னெல்லாம் பிளான் பண்ணலாம், உங்கள் பிஸ்னஸை அடுத்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு என்ன வழி. நீங்கள் நிறைய இடத்துல கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக 4 பேரை கஸ்டமரை போய் பாருங்கள். புதுசாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், ஏதாவது சப்போர்ட் இருந்தால் பண்ணுங்கள், எனக்கு ஏதாவது சேல்ஸ் இருந்தால் கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் 4 பேருக்கு எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதம் பிஸ்னஸ் நல்ல குரோ ஆகக்கூடிய நேரம். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. அப்போ பிஸ்னஸ் நல்லா இருந்தால் என்ன ஆகும், பண வரவுகள் வரும். பண வரவு வந்தால் என்ன பண்ண போகிறீங்க, கடனை கண்டிப்பாக தீர்ப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கழுத்தை நெரிக்கக்கூடிய கடனில் சில பேர்லாம் இருக்கீங்க. கடன் கொடுக்கலாம் அவ்வளோதான் சார், ஐயோ கடன் வாங்கிட்டு நான் படுற பாடு இருக்குது பாருங்கள், என்ன பேச்சு, என்ன அவமானம். நாளைக்கு தரேன்னா நம்மளால் கொடுக்க முடியல, அப்போ பேசத்தானே செய்வாங்க, அதையும் ஒத்துக்கவும் செய்வீங்க நீங்கள். அப்போ எப்படி இருக்கும் வாழ்க்கை, ஒரு போராட்டமாக இருக்குது. அப்போ பிஸ்னஸை டெவலப் பண்ணால் தான் உங்கள் லைஃபே இருக்குது அப்படின்னா இந்த மாதம் அதற்கான உழைப்புகள் நிறைய போடுங்க. கொஞ்சம் தடைகள் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் தாமதங்கள் இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் கிடைக்காது, 2-3 வாட்டி ட்ரை பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா பண வரவுகள் உண்டு, பிஸ்னஸில் க்ரோத் உண்டு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் காதல் செய்யக்கூடிய நபர்களுக்கு காதலில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஃபேமிலியில் போய் சொல்லுங்கள், தப்பு ஒன்றும் கிடையாது, பயப்படாதீங்க. ஐயோ சொன்னால் அப்பா ஒத்துக்க மாட்டார், அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, ஏற்கனவே வேறு வரன்னு பார்த்துட்ருக்காங்க, அது மாதிரிலாம் பயப்படாதீங்க. தைரியமாக சொல்லுங்கள், உங்களை புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு அந்த வரனையே சேர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளை உங்கள் அம்மா அப்பா யோசிப்பாங்க. கவலைப்படாமல் பண்ணுங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தையும் இந்த 7.5 சனியிலையும் இந்த கோச்சார நிலைமை கண்டிப்பாக கொடுக்க தான் போகுது. அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. நல்லா ஒரு சிறப்பான ஒரு மாதம். நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திருக்கீங்களோ ரொம்ப முக்கியம். 7.5 சனி இருக்க தான் செய்யுது சாமி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்காக சாப்பிடாமல் இருக்குமா, அதுக்காக தூங்காமல் இருக்குமா, அதெல்லாம் தள்ளி வைங்க. கொஞ்சம் அதிகமாக முயற்சி. எங்கே சார் முயற்சி பண்ணால் ஒன்றும் நடக்க மாட்டேங்க சார், இப்படி சொல்லியே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷமாக அப்படியே கடனை ஏற்படுத்திக்கிட்டீங்க. அதெல்லாம் யோசித்து தள்ளி வைங்க, தப்பு கிடையாது. பிரச்சனை இருக்க தான் செய்யுது, யாருக்கு இல்லை பிரச்சனை. அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டி என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பொருளாதாரமாகவோ ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மாதம் சந்திராஷ்டம் நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 4ஆம் தேதி 5ஆம் தேதி. இந்த நாட்களில் எதையும் முயற்சி பண்ணாதீங்க, புதுசாக செய்யாதீங்க. யாரையும் போய் கஸ்டமரை பார்க்குறது, புதுசாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதெல்லாம் எடுத்துக்காதீங்க. அன்றைக்கி இன்டர்வியூ அசைன் பண்ணால் கூட இல்லை என்னால் அன்றைக்கி முடியாதுன்னு சொல்லுங்கள், தப்பு ஒன்றும் கிடையாது. இல்லைனா அன்றைக்கி போய் ஏதாவது சொதப்பி வச்சுட்டு கடைசியில் அன்றைக்கும் வேலை கிடைக்கல வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. பெருமாள் கோயிலுக்கு போங்க. உங்களுடைய என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம், தொழிலில் ஒரு மாற்றமாக இருக்கலாம், பண வரவுகளாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி ஒரு பிரார்த்தனையை பண்ணுங்கள். ஒரு பெருமாளுக்கு வந்து ஒரு துளசி மாலை சாத்திட்டு ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக அந்த பெருமாள் செஞ்சு வைப்பார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த மாதம் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக ஜூன் மாதம் 28, 29 மற்றும் ஜூலை மாதம் 12ஆம் தேதி 13ஆம் தேதி பண வரவுகள் வரும்.
அந்த நாட்களில் பண வரவுகளுக்கான முயற்சிகளை செய்யலாம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. ஒவ்வொரு ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல், தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் மாறுபடும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கோச்சாரத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் சில பேருக்கு நடக்குன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. அது கோச்சாரத்துலேயும் தசாபுத்தியும் சேர்ந்து இருக்கும்போது நன்மைகளையும் கொடுக்கும், தீமைகளையும் கொடுக்கும். உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி PDFில் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் 51 பக்கம் கொண்ட PDF கொடுக்குறோம். அதுக்கு வெறும் 500 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க. நோட்டு புத்தகத்துலையும் எழுதி கொடுக்குறோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம். இதில் எல்லாமே பலன்கள் வராது, ஜாதகம் குறிப்பு தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்ப்பது, இது ஒரு சயின்ஸ், எல்லாருமே கற்றுக்கலாம். அதே மாதிரி இது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, வாஸ்து எப்படி பார்க்குறது, வீட்டுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய வீடு வாஸ்து இருக்கா இல்லையா நீங்களே கூட பார்த்துக்கலாம் படிச்சுட்டு. அதேமாதிரி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் மற்றும் தேவ பிரசன்னம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.